கணுக்கால ரிலாக்ஸ் பண்ணுங்க. Relax your calf muscles. Knee joints. Thigh muscles. Genetic region. Buttocks muscles. Hip joints. Lower back. Middle back. Upper back. Lower abdomen. Upper abdomen. Rib cases. Chest muscles. Shoulder muscles. Right arm. Left arm. Neck joints. Facial muscles. Anterior head region. Relax your body, completely relax. Now bring your awareness on your breath. நீங்க மூச்சை உள்ள இழுக்கும்போது மனப்பூர்வமாக நீங்க சொல்லிக்கொள்ள வேண்டியது, என்னுடைய கவனம் முழுவதும் என் பயிற்சியின் மீது மட்டுமே இருக்கும். இது எனக்காக, எனக்கான நேரம். நான் என்னுடன் மட்டுமே செலவழிக்க போகின்ற நேரம். ஆதலால் எந்த ஒரு சிந்தனையானாலும் அவை அனைத்தையும் ஓரமா தள்ளி வச்சுட்டு உங்களின் பயிற்சியின் மீது மட்டுமே நீங்க கவனம் செலுத்துங்க. உங்களுடைய மனதையும் உங்களுடைய உடம்பையும் தயார்படுத்திக் கொள்ளுங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ கால்கள் ரெண்டையும் ஒன்றா இணைத்து கொள்ளுங்க. உங்களுடைய கைகள் ரெண்டையும் தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போயிட்டு நன்றாக கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உங்கள் பாடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுங்க. ஸ்ட்ரெச், 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 ரிலாக்ஸ். இப்போ உங்களுடைய வலது புறமாக திரும்பி எழுந்து உட்காருங்க. கைகளை சின்முத்ரால வச்சிருங்க. உங்களுடைய முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். உங்களுடைய ஷோல்டர் மசில்ஸ், நெக் ஜாயின்ஸ் ரிலாக்ஸ்டா இருக்கட்டும். உங்களோட முகத்துல ஒரு மெல்லிய புன்னகை இருக்கட்டும். உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை கவனிங்க. இப்போ உங்களுடைய கவனத்தை உங்க மூச்சுக்கு கொண்டு வாங்க. 3 rounds of Omkar chanting followed by Shanti mantra. Inhale deeply. Inhale deeply. Inhale deeply. Sagana bhavatu, sagano bhunaktu, sagaviryam karavavahai, tejasvina haridam astuma
विद्विषावहैः ॐ शान्ति शान्ति शान्तिः கைகள் நல்லா சேர்த்துக் கொள்ளுங்க. ஹரி ஓம். ஓகே, இப்போ நம்மளோட கழுத்துக்கான பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ சைட் ஸ்ட்ரெச் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ சைட் டர்ன் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ சின்ன லாக் பண்ணிக்கோங்க. ரைட்ல இருந்து லெஃப்ட் ரொட்டேட் பண்ணுங்க. நீங்க ரொட்டேட் பண்ணும்போது நார்மலா பிரீத் பண்ணுங்க. உங்களோட கவனம் முழுவதும் உங்களுடைய கழுத்தின் மீது இருக்கட்டும். 4 5. ஓகே, இப்போ லெஃப்ட்ல இருந்து ரைட் ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4 5. குட், வெரி குட். இப்போ கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு 5 விரலையும் ஒண்ணா வச்சுட்டு இப்படி வைங்க. வச்சுட்டு எல்போ ஜாயின் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. குட், ரிலாக்ஸ். இப்போ கை எப்படி பின்னாடி வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5. அதர் சைட் 1 2 3 4 5. இப்போ கையை நேரா அப்படி வச்சு செஸ்ட்டை கிராஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5. now other side 2 3 4 5. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. தலைக்கு மேல எடுத்துட்டு போங்க. உங்களோட பைசெப்ஸ் ரெண்டும் காதுக்கு அருகாமையில் இருக்கட்டும். நல்லா அன்னார்ந்து ஸ்பைனை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு மேல இருக்க கையை பாருங்க. நார்மல் பிரீத்திங். இப்போ நீங்க நேரா பாருங்க. உங்களோட கைகளை ரைட் சைடு நல்லா பெண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. நேரா வாங்க. லெஃப்ட் சைடு நல்லா பெண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. நேரா வாங்க. வித் ஒன் மோர் இன்ஹலேஷன் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அப்படியே மூச்சை பொறுமையா விட்டுட்டே கீழே வாங்க. ஸ்பைனை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. உங்களோட முதுகு தண்டை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. நார்மலா பிரீத் பண்ணுங்க. இப்போ உங்களோட தலைக்கு நல்ல பிளட் சப்ளை நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அதை ஃபீல் பண்ணுங்க. இன்ஹேல் அப். கையை பின்னாடி வச்சுட்டு இடுப்பை நல்லா மேல தூக்குங்க. லிஃப்ட் லிஃப்ட் ரிலாக்ஸ். ஓகே, இப்போ கையை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உங்களோட பெருவிரலை உள்ள வச்சுட்டு கையை மூடிட்டு நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. ஃபுல் ரொட்டேஷன். 3 4 5 6 7 8 9 10. now anti-clockwise 1 2 3 4 5 6 7 8 9 10. relax. again உங்க பெருவிரலை உள்ள வச்சுட்டு நல்லா அழுத்தி நல்லா ஓபன் பண்ணுங்க. உங்க ஃபுல் அழுத்துறதுலயும் ஓபன் பண்றதுலயும் உங்களோட ஃபுல் எனர்ஜி போட்டு நல்லா அழுத்தி நல்லா ஓபன் பண்ணுங்க. ஸோ தட் உங்களோட பிளட் வந்து நல்லா பம்ப் ஆகும். பிளட் சர்க்குலே நல்லா உங்களோட ஷோல்டருக்கு ஹேண்ட்க்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். 6 7 8 9 10. ரிலாக்ஸ். குட். இப்போ உங்களோட ரைட் ஹேண்டை லெஃப்ட் நீல வச்சுட்டு பின்னாடி கையை வச்சுட்டு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5. இப்போ அதர் சைட் ரொட்டேட்.
1 2 3 4 5. இப்போ சைடில் கையை எல்போ வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உங்க ரிப் கேஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 1 2 3 4 5. அதர் சைட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. குட். இப்போ காலை ரிலீஸ் பண்ணுங்க. காலை ரிலீஸ் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணுங்க. காலை நல்லா ஷேக் பண்ணுங்க. வார்ம் அப் பண்ணுங்க. ஓகே. இப்போ கால்களை ஒண்ணா சேர்த்து கால்களோட விரல்களை 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஒரு அடி ஸ்பேஸ் விட்டு நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. ஓகே. உங்க கால்கள் முழுவதும் தரையில இருக்கணும். ஆங்கிள் மட்டும் தான் சுத்தணும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. 3 4 5 6 7 8 9 10. Now anti-clockwise. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கால்களை ஒண்ணா சேருங்க. சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. 1 2 3. கை எப்படி வைங்கம்மா? கை எப்படி? 4 5 6 7 8 9 10. ஓகே. இப்போ லெக் ரொட்டேஷன். உங்களோட கையை வந்து உடம்பு கிட்ட எடுத்துட்டு வாங்க. நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. வெரி குட். காலை நல்லா முன்னாடி ஆங்கிள ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நல்லா பெண்ட் பண்ணுங்க. 3 4 5 6 7 8 9 10. Anti clockwise. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ காலை மாத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Anti-clockwise. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ straight stretch. ankle நல்லா முன்னாடி இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ other side. 1 2 3 4 5 6 7 8 9 10. குட். இப்போ ஒரு கால் மேல ஒரு காலை இப்படி வச்சுட்டு இப்படி கீழே வச்சுட்டு இப்படி தூக்கி இப்படி எடுத்துட்டு வாங்க. உடம்போட ஒட்டுங்க. அதுக்கப்புறம் 1 2. கண்ணத்தை வைக்க வேணாம். இப்படி 1 2 3 4 5 6. இந்த மாதிரி உங்க தொடை வந்து உங்களோட உடம்போட ஒட்டுற மாதிரி நல்லா பிடிச்சி இப்போ இப்படி கீழ் மேல முட்டிக்கு மேல வச்சு இப்படி அழுத்தி முட்டி வந்து தரையில போடும். இப்ப காலை மாத்துங்க. இந்த மாதிரி செய்யும் போது உங்களோட காலுக்கு நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. இப்போ காலை இப்படி வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. குட். இப்போ பட்டர்ஃப்ளை பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. பட்டர்ஃப்ளை. உங்களோட ஹீலை வந்து முடிஞ்ச அளவுக்கு உடம்போட ஒட்டி வைக்க ட்ரை பண்ணுங்க. முதுகு நல்ல நேர ஸ்பைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபிளாப்பிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஃபிளாப்பிங் பண்ணும்போது உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய கால்கள் மீது இருக்கட்டும். இப்ப காலை கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டு கையை வந்து உங்க காலுக்கு பின்னாடி வரணும். இப்ப நல்லா மூச்சை இழுத்து ஸ்பைனை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு மூச்சை விட்டுட்டு கீழே வரும்போது ஸ்பைனை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே வரணும். முதுகை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. முதுகு தண்டு நல்லா எக்ஸ்பேண்ட். முதுகை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணு. கையை பின்னாடி வைங்க.
வச்சுட்டு இடுப்பை நல்லா மேலே தூக்குங்க. லிஃப்ட், ரிலாக்ஸ். ஓகே, குட். இப்போ அகர்ந்த தனுராசனா பண்ணுங்க. காலை பிடிச்சி இப்படி இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுங்க. 1 2 3 4 5. குட், வெரி குட். இப்போ மாத்துங்க, நல்லாவே தூக்குங்க. காலை பிடிச்சி நல்லா தூக்குங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். ஓகே, இப்போ ரொட்டேஷன் பண்ணுங்க. One, 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ சேஞ்ச் பண்ணுங்க. 1 2 3 4 5. இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கணும், ட்ரை பண்ணுங்க. 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா மேலே இருக்கணும், ட்ரை பண்ணுங்க காலை. ஓகே, இப்போ பத்மாசனா போடுங்க. பத்மாசனா முட்டி வலி இருக்கவங்க போட வேணாம். முட்டி வலி இருக்கவங்க பத்மாசனா போட்டீங்கன்னா இன்னும் அதிகமாகும். முட்டி வலி இல்லாதவங்க போடுங்க. பத்மாசனாவும் ஒரு நாளைக்கு ஒரு கால் மாத்தி மாத்தி போடும். நீங்க இப்போதைக்கு அடுத்த பத்மாசனா போடுங்க. ஓகே, இப்போ இன்னைக்கு இந்த காலை தூக்கி போட்டீங்கன்னா நாளைக்கு கீழே இருக்க கால் மேல. அந்த மாதிரி ஒரு வாரம் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா 2 காலையும் எடுத்து போடுங்க. இப்போ கையை அப்படி பின்னாடி கட்டிக்குங்க. மூச்சை இழுத்து நல்லா ஸ்பைனை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ மூச்சை விட்டுட்டே ஸ்பைனை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி கீழே தலையை வைங்க. நீங்க தலையை கீழே வைக்கிற வரைக்கும் மூச்சை விட்டுட்டே வரணும். இந்த மாதிரி இது பண்ண வேணாம். அப்படியே இருடா. டே பை டே உன்னை தெரியாம அந்த ஃபிளெக்சிபிள் வரும். டே பை டே வரும். கினேல் அப். கைய பின்னாடி இப்படி வச்சுட்டு நல்லா தூக்குங்க. ரிலாக்ஸ். ஓகே, கால்களை ரிலீஸ் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணுங்க. இப்போ வஜ்ராசனா வாங்க. கம் டு வஜ்ராசனா. வஜ்ராசனால உங்களோட ஹீல் ரெண்டும் ஒன்னா இருக்கட்டும். உங்களுடைய பாடி முழு பாடி வெயிட்டும் உங்களோட ஹீல்ல போடுங்க. நேரா உட்காருங்க. உங்களோட கைகளை இப்படி பின்னாடி கட்டிட்டு நல்லா மூச்சை இழுத்து உங்களோட ஸ்பைனை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்ப மூச்சை விட்டுட்டே கீழே ஸ்பைனை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே கீழே வாங்க. நீங்க தலையை கீழே வைக்கிற வரைக்கும் மூச்சை விட்டுட்டே வரணும். இன்ஹேல் அப். கையை பின்னாடி வைங்க. வச்சுட்டு நல்லா தூக்குங்க. இடுப்பை நல்லா தூக்குங்க. எப்பப்பெல்லாம் நீங்க கையை பின்னாடி வச்சுட்டு இடுப்பை தூக்குறீங்களோ அப்பெல்லாம் உங்களோட ரிஸ்க் பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ரிலாக்ஸ். இப்போ காலை ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணிட்டு ஷேக் பண்ணிட்டு யூ கேன் சிட் இன் சுகாசனா. சுகாசனா உட்கார்ந்து கையை சின்முத்திரால வச்சுட்டு உங்களுடைய மூச்சு கவனிங்க. உங்களோட பாடியை கவனிங்க. ஓகே, இப்ப மேல எழுந்துருங்க. We'll do Surya Namaskaram. Come to edge of the mat. Adopt in Namaskar Mudra. Sun salutation prayer. Hiranmayena Patrena Satya Sahita Pitam Tatvam Pushanna
पावृन्नो सत्य धर्माय दृष्टये। ओम शांति शांति शांति। Good. 1 Pranayamasana, 2 Asta Uttasana, 3 Pada Astasana, 4 right leg back, 5 left leg back, Ashtanga Namaskar, Bhujangasana, Parvatasana, right leg French, left leg French, inhale arch back, exhale down, inhale left leg back, exhale right leg back, hold your breath, come to Ashtanga Namaskar, inhale Bhujangasana, exhale Parvatasana, inhale left leg French, exhale right leg French, inhale arch back, exhale down, inhale right leg back, exhale left leg back, hold your breath, come to Ashtanga Namaskar, inhale Bhujangasana, exhale Parvatasana, inhale right leg French, exhale left leg French, inhale arch back, exhale down, inhale left leg back, exhale right leg back, hold your breath, come to Ashtanga Namaskar, inhale Bhujangasana, exhale Parvatasana, inhale left leg French, exhale right leg French, inhale arch back, exhale down, inhale right leg back, exhale left leg back, Ashtanga Namaskar, inhale Bhujangasana, exhale Parvatasana, inhale right leg French, exhale left leg French, inhale arch back, exhale down, inhale left leg back, exhale right leg back, come to Ashtanga Namaskar, inhale Bhujangasana, exhale Parvatasana, inhale left leg French, exhale right leg French, inhale arch back, Pranayamasana, relaxation, Shitali Tadasana. நின்று கொண்டே ரிலாக்ஸ் பண்ணுங்க, கண்களை மூடி உங்களுடைய பாடியை அப்சர்வ் பண்ணுங்க, தலையிலிருந்து கால் வரை உங்களோட பாடியை அப்சர்வ் பண்ணுங்க.
ஓகே, ரிலாக்ஸ். இப்போ கால் எப்படி வைங்க, உங்களோட பாடியோட வெயிட்டு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகட்டும். ஓகே, இந்த கை லூஸாக இருக்கணும். இந்த கை எப்படி எடுத்துட்டு வாங்க. இந்த கை எப்படி எடுத்துட்டு வாங்க. தண்ணி இருக்கா? தண்ணி இருக்கிற தண்ணி பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓகே, கை எப்படி எடுத்துட்டு வாங்க, கை எப்படி எடுத்துட்டு வாங்க, இப்படி திருப்புங்க, மேலே எடுத்துட்டு போங்க. இப்போ நல்லா மூச்சை இழுத்து நல்லா ஸ்பைனை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ மூச்சை விட்டுட்டு சைடில் நல்லா மேக்ஸிமம் பெண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, கையை எடுத்துட்டு வாங்க. ஓகே, வெரி குட். அர்த்த கட்டி சக்கராசனா. இப்போ அடுத்த சைடு கையை எப்படி எடுத்துட்டு வாங்க, வெயிட் பண்ணுங்க, மேலே எடுத்துட்டு போங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. சைட்ல பெண்ட் பண்ணுங்க, நல்லா பெண்ட் பண்ணுங்க. ஒரு ரிப்ஸ் நல்லா பெண்ட் ஆகணும். லேட்டரல் பெண்டிங். உங்க பாடி ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் போக கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். குட். ஓகே, இப்போ சைட்ல காலை எப்படி வச்சுக்கோங்க. நம்ம பண்ண போது திரிகோணாசனா. கை எப்படி வச்சுங்க, மூச்சை நல்லா இழுங்க. இப்போ மூச்சை விட்டுட்டு சைட்ல பெண்ட் பண்ணுங்க. சைட் பெண்டிங். உங்க பாடி வந்து சைடா இருக்கணும், ஃப்ரண்ட்ல போக கூடாது. இது ஃப்ரண்ட்ல போச்சுன்னா உங்க பாடியை நேரா உங்க செஸ்ட பின்னாடி தள்ளி செஸ்ட் எடுத்துக்குவாங்க. இந்த ரெண்டு கையும் நேரா இருக்கணும். வெரி குட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓகே, இந்த திரிகோணாசனா செய்ய செய்ய நம்ம சைட்ல வந்து இந்த மாதிரி ஒரு வளைவு வரும் நம்ம பாடிக்கு. அதே பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும், பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் நல்ல இப்படி ஷேப் வரும் இந்த திரிகோணா பண்ண பண்ண. அந்த மாதிரி இந்த ஃபிளாட் ஃபுட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த கர்வ் இருக்காது, ஃபிளாட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஃபிளாட் ஃபுட் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம், கால் நடக்கும் போது வலிக்கும். இந்த மாதிரி திரிகோணாசனா பண்ணும்போது அந்த ஃபிளாட் ஃபுட் வராது. ஓகே, now do other side. கை எப்படி வைங்க. Inhale, exhale. Other side bend. Lateral bending, side bending. உங்க பாடியை நீங்களே செக் பண்ணிக்கங்க. நீங்க சைடா இருக்கீங்களா, உங்க பாடி முன்னாடி போதா, உங்க ரெண்டு கையும் நேரா இருக்குதா அப்படின்றத கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Good. Very good. Relax. Good. Now we'll do Trikya Trikonasana. பரிவர்த்தன திரிகோணாசனா சொல்லுவாங்க. கையை எப்படி வைங்க, வச்சுட்டு ரெண்டு முட்டியும் மடியக்கூடாது, நேரா இருக்கணும். இப்படி பெண்ட் பண்ணுங்க. பெண்ட் பண்ணிட்டு இப்போ உங்க ரைட் ஹேண்டை நல்லா பாடியை ட்விஸ்ட் பண்ணி அவே ஃப்ரம் யுவர் லெஃப்ட் லெக் வச்சுட்டு மேலே பாருங்க. நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். குட். வெரி குட். இப்போ அதர் சைட் கை எப்படி வைங்க. பாடியை ரொட்டேட் பண்ணுங்க. இப்போ அப்பர் பாடியை நல்லா ரொட்டேட் பண்ணி அவே ஃப்ரம் யுவர் ரைட் லெக் அந்த சைடு வைக்க ட்ரை பண்ணுங்க. வெரி குட். ஸ்டே தேர். நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். குட். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஸ்பைனை வளைக்கிறோம். இப்போ எல்லா ஆசனாஸ்ல இன்வால்வ் எது, நம்மளோட முதுகு தண்டை இப்படி வளைக்கிறோம், இப்படி வளைக்கிறோம், இப்படி வளைக்கிறோம், இப்படி வளைக்கிறோம். முதுகு தண்டை நல்லா ஹெல்த்தியா இருக்கும். ரிலாக்ஸ். ரிலாக்ஸிங் ஷீதலி சாடாசனா. few seconds relax, regain your energy, be mentally strong. Okay.
கால் ரெண்டும் ஒன்னா சேர்த்துங்க. கையை எப்படி எடுத்துட்டு வாங்க, இப்படி திருப்பிட்டு மேலே எடுத்துட்டு போயிட்டு இப்படி ஃபார்வர்டு திருப்பி நல்லா ஸ்பைனை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ மூச்சு விட்டுட்டே கீழே குனிஞ்சு மேட்ல முட்டி மடியாம மேட்ல தரைய வைக்க ட்ரை பண்ணுங்க. முட்டி மடியாம வைக்க ட்ரை பண்ணுங்க. தலையை நல்லா கீழே தொங்க போடுங்க. நார்மலா பிரீத் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Inhale. Good. Very good. Okay. இப்போ கால் இப்படி அகலமா வச்சுங்க. கையை வந்து ஜஸ்ட் பிலோ யுவர் செஸ்ட் வச்சுக்கங்க. ஓகே. இதுல கீ பாயிண்ட்ஸ் வந்து உங்க முட்டி மடியக்கூடாது. நல்லா இப்படி தள்ளிட்டு இடுப்பு நல்லா முன்னாடி தள்ளிட்டு செஸ்ட் நல்லா ப்ராட் ஆகிட்டு தலையை பின்னாடி எடுத்துன்னு போயிட்டு நல்லா பேக்ல எந்த அளவுக்கு போக முடியுமோ போயிட்டு நார்மலா பிரீத் பண்ணுங்க. நீங்க மூச்சு விடுறதுக்கு சிரமப்படலாம், பட் ஆக்சுவலி இட்ஸ் வெரி குட். உங்களோட லங் கெப்பாசிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Good. Relaxation Shithali Tadasana. Relax. Relax. ஓகே. இப்போ ஸ்டெப் நம்பர் 1, கால் எடுத்து வைங்க. உங்க வலது காலை எப்படி எடுத்து வைங்க, அவே. ஓகே. இப்போ ரொட்டேட் பண்ணுங்க. ஓகே. இப்போ பெண்ட் பண்ணுங்க. ஓகே. இப்போ இப்போ என்னோட வலது காலை நான் பெண்ட் பண்ணியிருக்கேன். என்னோட வலது கையை இந்த சைடு, வலது சைடு வைங்க. நல்லா கம்ப்ளீட்டா வைங்க. பக்கத்துல உங்களோட ஆர்ம்பிட் வந்து, உங்களோட அக்கிள் வந்து உங்களோட துடையில நல்லா ரெஸ்டா இருக்கணும். இப்ப கையை நல்லா மேல தூக்குங்க. முன்னாடி முன்னாடி நோக்கி அந்த சைடு, அந்த சைடு. மேல தூக்குங்க. நல்லா மேல தூக்கி கையை பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த ஆசனாக்கு பேரு பர்ஷவ கோணாசனா. ஓகே. அதே மாதிரி இப்போ இந்த சைடு காலை முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ரொட்டேட் பண்ணுங்க. நீயை பெண்ட் பண்ணுங்க. உங்க நீ வந்து இப்படி ரொம்ப பெண்ட் ஆகக்கூடாது. உங்களோட டோ அளவுக்கு தான் பெண்ட் ஆகணும். இப்போ கையை லெஃப்ட் ஹேண்ட இப்படி வைக்கணும். இப்படி வைக்க முடியல, ஃபுல்லா வைக்க முடியலன்னா இப்படி வச்சுக்கலாம். இல்லைன்னா இப்படி வைங்க. வச்சுட்டு கையை நல்லா மேல தூக்குங்க. தூக்கிட்டு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Good. Relaxation Shithali Tadasana. Relax. Observe your breath. Regain your energy. Enough. Okay. ஈரமாயிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். மேட்டே இருக்குது. அப்ப வந்து மேட்டை இந்த சைட் திருப்பி போடணும். ஓகே. இப்போ ஒரு 2 பேலன்சிங் ஆசனா பண்ணிடலாம். விருக்ஷாசனா. காலை தூக்கிட்டு ஆரிஜின் ஆஃப் யுவர் டை வைங்க. கை எப்படி எடுத்துட்டு வாங்க. அப்படியே மேலே எடுத்துட்டு போங்க. 1 2 3 4 ஃபோக்கஸ் பண்ணுங்க. 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். குட். ஓகே. நீங்க காலை வச்சு முன்னாடி ஒரு பாயிண்ட ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களால நிக்க முடியும். ட்ரை பண்ணுங்க. இப்போ அடுத்த காலில் ட்ரை பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கீழே அப்படியே உட்கார்ந்துருங்க. சீத்தலி தண்டாசனால உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க.
ஷீதலி தண்டாசனா. கண்களை மூடி உங்களுடைய உடம்ப கவனிங்க. இப்ப ஒரு கால் மேல ஒரு கால் எப்படி போடுங்க. கை எப்படி மேல எப்படி எடுத்துட்டு வாங்க. மூச்சை நல்லா இழுத்து ஸ்பைனை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்ப மூச்சை விட்டுட்டு அந்த கால் பாதத்தை கேட்ச் பண்ணி உங்க முட்டியை எடுத்துன்னு வந்து உங்க தலையை எடுத்துன்னு வந்து முட்டியில வைக்க ட்ரை பண்ணுங்க. இப்படி கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதை வந்து கேட்ச் பண்ண ட்ரை. 1 2 Shalini, very good. Try. Yeah, good. 4 5 6 7 8 9 10. Inhale up. வலிக்கலன்னா இப்போ ஈஸி ஆயிடும்ல. அந்த பெயினை வந்து நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு நல்லா இருக்கும். ஓகே, இப்போ காலை சேஞ்ச் பண்ணுங்க. காலை சேஞ்ச் பண்ணிட்டு கை எப்படி எடுத்துட்டு வாங்க. எப்பயுமே கை மேல போகும்போது உங்க காதாண்ட போகணும். ஓகே, காதாண்ட எடுத்துட்டு போங்க. மூச்சை எடுத்து நல்லா ஸ்பைனை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ மூச்சை விட்டுட்டு ஸ்பைனை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு உங்களோட கால் பாதத்தை கேட்ச் பண்ணி உங்க தலையை எடுத்துட்டு வந்து எப்ப உங்க தலை வந்து உங்க முட்டியில படுதோ அப்ப உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ, டைஜஸ்டிவ் இஷ்யூ வராது. உங்க வயிறு நல்லா மடங்கும். 3 4 5 6 7 8 9 10. Inhale up. இப்போ காலை ரிலீஸ் பண்ணிடுங்க. ரிலாக்ஸ். ஓகே, ஸோ ஒரு நாளும் பயிற்சிக்கு வரும்போது உங்களோட எண்ணம் எப்படி இருக்கணும்னா, ஓகே இன்னைக்கு நான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். ஓகே, அது வந்து எப்படின்னா ரொம்ப பேராசையும் இருக்கக்கூடாது, ரொம்ப பேராசையும் படக்கூடாது, அதனால இன்டென்ஷன் இல்லாமையும் இருக்கக்கூடாது, ஆசையும் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஓகே, அடுத்த லெவல் போகணும். நான் வந்து காலை பிடிச்சிட்டு என்னோட தலை வந்து முட்டியில படணும், என்னோட வயிறு மடங்கணும், ஃபைனல் போஸ்டரை நான் அச்சீவ் பண்ணணும். அந்த மாதிரி யூ ஹேவ் டு கீப் ஆன் டாக் யுவர் செல்ஃப். ஸோ அந்த மாதிரி என்ன நடக்குன்னா உங்களுக்கு உள்ள ஒரு மோட்டிவேஷனும் வரும், கிளாஸுக்கு வரதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டும் நடக்கும். அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு பெனிஃபிட்டும் கிடைக்கும். சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ வஜ்ராசனா வாங்க. வஜ்ராசனம் வந்துட்டு கை எப்படி பிரம்மமுத்ரால வைங்க. இப்ப மூச்சு நல்லா இழுத்து ஸ்பைனை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ மூச்சு விட்டுட்டே கீழே குனிங்க. உங்க சீட்டு எழுந்துக்காம குனிங்க. மண்டுகாசனா, ஃப்ராக் போஸ். நீங்க மூச்சை விட்டு இழுக்கும் போது உங்க வயிறு பகுதியில ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் உருவாகும். அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Inhale up. Good. இப்போ உங்களோட ரைட் ஹேண்ட் எடுத்து லெஃப்ட் ஷோல்டர் பிளேட்லயும் உங்க லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து ரைட் ஷோல்டர் பிளேட்லயும் வைங்க. அப்படியே உத்தன மண்டுகாசனா. ஃப்ராக் வந்து ஸ்டாண்டிங் போஸ்டர். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்ப சுத்த வஜ்ராசனா. அப்படியே வஜ்ராசனால கொஞ்சம் கேப் விட்டுட்டு கால்ல பின்னாடி படுத்து கையை பின்னாடி எடுத்துட்டு வர்றது சுத்த. இப்ப ஷாலினி செஞ்சு காமிப்பாங்க. பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. எல்போ உதவியோட இப்படி நான் பண்றேன். அதுதான் எல்போ உதவியோட. எல்போ உதவியோட கையை அப்படி வச்சுட்டு பொறுமையா அப்படி வச்சுட்டு சுத்த வஜ்ராசனம். ட்ரை டு டூ 1. கையை நல்லா வைங்க. வெரி குட் ஜோதிகா மேம், சூப்பர், வெரி குட். முது நல்லா படணும்டா, நல்லா படணும். படுத்துரு, கீழே படுத்துரு கம்ப்ளீட்டா. மேம் மேம் மேம். ஓ மை காட். 1 2 3 4
5 6 7 8 9 10. யா, இப்போ எல்போ உதவியோட வாங்க. பொறுமையா. ஓகே, வெரி குட். குட். ஜோதிகா மேம் இம்ப்ரூவிங். குட். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட தை மசில் நல்லா இழுக்குதா உங்களுக்கு? தை நல்லா இழுக்கும், தை மசில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட முதுகு நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆகும். சுப்த வஜ்ராசனா, நம்ம செஞ்ச ஆசனாக்கு பேரு சுப்த வஜ்ராசனா. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஸ்ரீதலி தண்டாசனா ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே, இப்ப கோமுகாசனா பண்ணுங்க. கோமுகாசனா லெக் வந்து கிராஸ் பண்ணி இப்படி உட்கார்ந்து கைய இப்படி வரும். கோமுகாசனா, கவ் போஸ். கரெக்ட். யா, கோமுகாசுல உங்க ரெண்டு முட்டியும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். உங்க ரெண்டு முட்டியும் இப்படி இப்படி இந்த கையை வச்சு இப்படி இந்த கை வச்சு புஷ் பண்ணி இந்த பாருங்க இப்படி வரணும். ஓகே, இந்த கால் வந்து இப்படி வரணும், இப்படி நேரம் அப்படி உட்காரணும். நீங்க நார்மலா வீட்டுல உட்காரும் போது கூட இந்த மாதிரி உட்கார்ந்து முயற்சி செய்யுங்க. இப்ப எந்த கால் மேல இருக்கு? ரைட் லெக் மேல இருக்கு. ஸோ ரைட் ஹேண்ட் மேல போகணும், லெஃப்ட் ஹேண்ட் கீழே வரணும், கேட்ச் பண்ணி நல்லா உங்க செஸ்ட் நல்லா ஓபன் பண்ணி நேரா பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓகே, நீங்க வீட்டுல இருக்கும் போது ஒரு துண்டை இப்படி போட்டுட்டு ஓகே இப்படியே புடிச்சு விளையாடணும். ஓகே, அந்த துண்டை புடிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கையெடுத்துன்னு போயிட்டு அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப காலை மாத்துங்க. ஃபர்ஸ்ட் காலை மாத்திட்டு உங்க ரெண்டு முட்டியும் ஒரே நேர்கோட்டுல வர்ற அளவுக்கு உங்களோட லெக்க பிடிச்சி நல்லா பிரஸ் பண்ணுங்க. கரெக்ட். குட். ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் உங்க முதுக நல்லா நேராக்கிட்டு எந்த கால் மேல இருக்கோ அந்த கை மேல போகணும், கீழே இருக்க காலோட கை வந்து கீழே. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். குட், வெரி குட். அப்படியே கீழே படுத்துருங்க. தலையை இந்த சைடு வச்சுட்டு காலை அந்த சைடு வச்சுக்கோங்க. தலையை எப்படி வைங்க? இல்ல ப்ரோன் போஸ். ப்ரோன்னா வயிறு தரையில. ஞாபகம் வச்சுங்க, ப்ரோன்னா வயிறு தரையில, சுபைன்னா முதுகு தரையில. நான் நாளைக்கு கேட்பேன் மேம். நம்ம எதிர்க்க பார்த்த மாதிரி படுக்குறீங்க, சண்டை போடுறீங்களா? ஓகே, காலை கீழே ஒன்னா வைங்க. வில் டு புஜங்காசனா. ஓகே, யா, காலை ஒன்னா வைங்க, இது ஒன்னா சேருங்க. கையை வந்து ஜஸ்ட் பிலோ யுவர் செஸ்ட். ஓகே, என்னென்ன ரூல், என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் அதெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. இப்ப வந்து தலையை தூக்குங்க. உங்களோட நேவல் ஏரியா, உங்களுக்கு தொப்புள் வந்து தரையில இருக்கணும், தொப்புளுக்கு மேல இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் இன் மக்ராசனா. நீங்க புஜங்காசனால இந்த மாதிரி வரும்போது நீங்களே உங்களை செக் பண்ணிக்கலாம். உங்களோட தொப்புள் தரையில இருக்கா, இல்ல மேல இருக்கா, உங்களோட பேக் கரெக்டா வளைஞ்சிருக்கா, பின்னாடி கால் ஒன்னா சேர்ந்திருக்கா. இந்த மாதிரி உங்க உடம்ப நீங்க கவனிக்கும் போது அங்க ஒரு ப்ராசஸ் நடக்கும். என்ன நடக்கும்னா, உங்களோட பாடியும் உங்க மைண்டும் ஒன்னா சேரும். உங்களோட பாடியும் உங்க மைண்டும் ஒன்னா சேரும் போது என்ன ஆகும்? உங்களோட மனதுல ஒரு அமைதி வரும். தட் இஸ் த யோகா. ஓகே, இப்ப கைய உள்ள வச்சுக்கங்க, தொடைக்குள்ள வச்சுங்க, சின்ன நேரா இருக்கட்டும். அர்த்த சலபாசனா. அர்த்த சலபாசனால உங்களோட ரைட் லெக்க
மேல தூக்கிட்டு நல்லா லெஃப்ட் லெக் எடுத்துட்டு வந்து வைங்க. வெரி குட். 1 2 3 4 5 6 7 8 9 10. Good. Relax. Relax. So கொஞ்சம் கொஞ்சமா இந்த அத்த சலபாசனா பண்ணிட்டு காலை அப்படியே பேக்ல தூக்கி எடுத்துட்டு வந்து தலையில எடுத்துட்டு வந்து வைக்கும். ஓகேவா? முடியும், கண்டிப்பா முடியும். ரெகுலர் பிராக்டிஸ் பண்ணனா இந்த காலை பின்னாடி இருக்க காலை அப்படியே தூக்கிட்டு வந்து தலையில வைக்கலாம். ஓகே, இப்போ இன்னொரு காலை தூக்குங்க. காலனி அதே பொசிஷன்ல அப்படியே இருந்துட்டா. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Relax. Relax in Makrasana. ஓகே, இப்ப தனுராசனா. தனுராசனா உங்களோட ஆங்கிளை பிடிங்க. யா, எல்லாரும் ஆங்கிளை பிடிச்சிங்க. நான் சொல்லும் பொழுது லிஃப்ட் பண்ணுங்க. யா, inhale, lift. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Relax in Makarasana. ஓகே, இப்ப திரும்பி படுங்க. ஷாலினியும் ஜோதிகாவும் சக்கராசனா ட்ரை பண்ணுங்க. சக்கராசனா ட்ரை பண்ணுங்க. சக்கராசனா வந்துட்டு ஒரு லெக் மட்டும் மேல தூக்கணும். என்னடா, சக்கராசனா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு லெக் மட்டும் தூக்கணும். ட்ரை பண்றீங்களா மேம்? ஜெயந்தி மேம் ட்ரை பண்ணுங்க. கை ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். கை ஸ்ட்ராங். இன்னைக்கு என்னாச்சு? ரம்யாவும் வர. சரி, ஓகே. யா, தூக்குங்க மேம். நேற்று தூக்குனீங்களா? லிஃப்ட். வெரி குட். 1 2 3 4 5. குட். ஜெயந்தி மேம் 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓகே, நான் எதுவும் ஹெல்ப் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே உங்களோட பாடி லிமிட் தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க புஷ் பண்ணணும். ஓகேவா? இப்ப டே 1ஓட இன்னைக்கு எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா, அதை தான் நம்ம நினைச்சுக்கணும். ஸோ டே பை டே டே பை டே டே பை டே. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிய வரும் எங்க நீங்க ப்ரெஷர் கொடுக்கணும், எங்க தூக்கணும், எங்க நம்ம பாடி வந்து லேக் ஆகுதுன்றத நீங்க இம்ப்ரூவ். திங்க், யூ ஹாவ் டு திங்க். ஓகே ஓகே. இப்ப ஒரு காலை எடுத்து மடிங்க. யா, நல்லா செஸ்டுக்கு கொண்டு வாங்க. செஸ்டுக்கு கொண்டு வாங்க. யா, 1 2 3 4 5. இப்ப சின்ன எடுத்துன்னு போயிட்டு வைங்க. 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். ஓகே, இப்ப இன்னொரு கால். 1 2 3 4 5. இப்ப சின்ன எடுத்து வைங்க. 6 7 8 9 10. ரிலாக்ஸ். குட். இந்த ஆசனாஸ் எதுக்காக பண்றோம் நம்ம?
கேஸ் பிரச்சனை இருக்காது. நம்மளோட வயிற்றுல எந்த மாதிரி கேஸ் பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். டே பை டே இந்த ஆசனா செய்ய செய்ய சரியாகும். இப்ப கையை மேல இப்படி எடுத்துனுவாங்க, மேல தரையில அப்படியே வைங்க. வச்சுட்டு உங்க ஷோல்டரை மட்டும் தூக்குங்க. ஷோல்டரை மட்டும் தூக்க ட்ரை பண்ணுங்க. தூக்க முடியுதா? இப்படி வெரி குட். அந்த மாதிரி தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். குட். இப்ப கையை சைட்ல வச்சுங்க. Now we'll do lumbar stretch. Lumbar stretch னா எப்படி? ஃபேவரட்டான ஸ்ட்ரெச். செக் பண்ணுங்க. கை நேரா வைங்க. கை நேரா வைங்க. கை லம்பார் ஸ்ட்ரெச்ல கை நேரா இருக்கணும். பாம்ஸ் வந்து இப்படி தரையில டச் ஆயிருக்கணும். ஷேக் ஆகக்கூடாது. ஸ்டார்ட். ஸ்ட்ரெச். 1 2 நல்லா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். ஓகே, நல்ல கால் வந்து தரையில படுற அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி கழுத்தை நல்லா மாற்று சைட்ல வந்து ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ ரோலிங் பண்ணிடுங்க. ஓகே, do the rolling and then you can lie down in. இது கீழே ஏதோ இருக்கு பார்த்து. இந்த மாதிரி டேஞ்சரான கருவிலாம் பக்கத்தில் வச்சுக்கூடாது. இங்க வைக்கிறேன் போகும்போது. ரொட்டேட். மேம் நீங்க 10 ரவுண்ட் முடிச்சிட்டீங்களா? ஓகே. ஜெயந்தி மேம் வேற லெவல். பண்ணுங்க பண்ணுங்க பார்த்து. ஸோ இந்த சக்கராசனா நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மயூராசனா, ஓகே, ஸ்டாண்டிங் சக்கராசனா, ஹெட் ஸ்டாண்டு, அட்வான்ஸ் ஆசனாஸ் போகலாம். ஓகே, ஸோ அந்த அட்வான்ஸ் ஆசனாலாம் நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு இன்னும் நல்ல பாடியில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ரிலாக்ஸ். ரிலாக்ஸிங் ஷவாசனா. ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்களோட பாடி மூவ்மெண்ட்டை கவனிங்க. பிளட் சர்க்குலேஷனை கவனிங்க. Relax your toes. Relax your ankles. Relax your calf muscles. Relax your knee joint. Relax your thigh muscles. Relax
your genetic region. Relax your buttocks muscle. Relax your lower back. Relax your middle back. Relax your upper back. Relax your abdomen. Relax your rib cases. Relax your chest muscles. Relax your shoulder joints. Relax your right arm. Relax your left arm. Relax your neck joint. Relax your facial muscles. Relax your entire face, head region. நம்ம இப்போ ஓம்காரா சொல்ல போறோம். மூச்சு நல்லா உள்ள இழுங்க. ஓ Enjoy the resonance of Omkara. Enjoy the lightness of your body and feel the more relaxation. Yeah. Now you can join your both the legs together. கைகள் ரெண்டையும் தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போங்க. கைகளை கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உங்க பிசிக்கல் பாடி உள்ளம் காலிலிருந்து உச்சி முதல் அனைத்து பாகங்களும் உங்களின் உடலில் நல்ல அந்த ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணுங்க. Stretch, 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 relax. Now you can turn on your right side. You can sit in Sukhasana. Settle down. We'll start the Kapalabhati. Yeah, inhale deeply. Start the Kapalabhati. Relax, relax, relax. கபாலபாதி தினமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கரெக்டான முறையில்
பண்றதுக்கு முயற்சி செய்யுங்க. அந்த மாதிரி தினமும் அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. ஓகே, ஆக்சுவலா கபாலபாதி வந்து 1 மினிட்ல 120 ஸ்ட்ரோக்ஸ் பண்ணணும். அப்போ ஒரு செகண்ட்ல எத்தனை ஸ்ட்ரோக் பண்ணணும்? அதாவது ஒரு நிமிடத்துல 120 தடவை நம்ம மூச்சை விடணும். அப்ப ஒரு செகண்டுக்கு 2 ஸ்ட்ரோக் பண்ணணும். ஓகேங்களா? ஆனா அது வந்து கிராஜுவலா இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணீங்கன்னா என்ன ஆகணும்? கழுத்து வலி வரும், பேக் பெயின் வரும். ஓகே, அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிராஜுவலா நீங்க ஒன்றும் இல்லை, டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ண இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க வந்து 1 மினிட்ல 120 ஸ்ட்ரோக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் என்ன ஆகும்? உங்க பாடியில இருக்க எல்லா இன்டாக்சின்ஸும் வெளியே வந்துடும், கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே வெளியே வரும். அப்படி வெளியே வரும்போது உங்க பாடியில ஆக்சிஜன் லெவல் நல்லா இம்ப்ரூவ் ஆகி உங்க பாடிக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நல்ல ஒரு நம்ம சீக்கிரமா சோம்பலா வரும், அடிக்கடி கொட்டாவி விடுறது, எப்பயுமே டயர்டா இருக்கிறது, அதெல்லாம் இருக்காது. ஓகேவா? ஸோ மைண்ட்ல வச்சுங்க, டே பை டே அந்த ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது சிரமப்பட்டு பண்ணக்கூடாது. நீங்க கபாலபாதி முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணணும், கபாலபாதி முடிச்சுட்டு டயர்டா ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ உங்க லிமிட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க இப்போ ஃபுல் யோகிக் பிரீத்திங் ஸ்டார்ட் பண்ணு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்ப நாடி சோதன பிராணாயாமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நாடி சோதன, நாடி சுத்தி பிராணாயாமா. உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய மூச்சின் மீது இருக்கட்டும். உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய மூச்சின் மீது இருக்கட்டும்.
இப்போ இடது நாசியில் உங்களோட மூச்சை நீங்கள் வெளியிட்டுட்டு உங்களோட பயிற்சியை நீங்கள் நிறுத்திக்கலாம். We'll conclude the session. One round of Omkar chanting followed by Shanti mantra. Inhale deeply. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयः, सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग्भवेत्. ओम शांति शांति शांति. Rub your hands. Thank you. Hari Om. Oh, thanks. Good.